Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்தியாவில் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய், புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் ஆகியோர் இந்தியாவில் குடியேறுவதற்கு வழிவகை செய்யும் குடியுரிமை சட்ட திருத்தச் சட்டம் 2019 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது. இஸ்லாமிய அமைப்புகளின் போராட்டம் காரணமாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகள் அறிவிக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த சட்டத்திற்கான விதிகளை மத்திய அரசு அறிவித்தது. குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறை முழுக்க ஆன்லைன் முறையில் நடைபெறும் எனவும், இதற்கான இணையதளம் தயாராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் பொது தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் சூழலில் பாஜக அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதாக அரசிதழில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சட்டத்தால் எந்த சமூகத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றே அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. 5 ஆண்டுகளாக இந்த சட்டம் அமல்படுத்தாமல் இருந்த நிலையில் மக்களவை தேர்தல் வருவதால் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆதாயத்திற்காக CAA சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய், சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் என விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதேபோல நேற்று வரை பாஜக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.